மூவி எப்படி இருந்துச்சு? வேற லெவல் தல. சரி வெறித்தன மாதிரி தல. மஜாவா எப்படி என்ன சீன் சொல்லுவீங்க? அது இன்டர்வல் பிளாக் செமையா இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்டார் மாதிரி இருந்துச்சு. புடிச்ச சீனா அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க பேர் உள்ள போய் பார்த்து எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. திரும்பி ஒரு வாட்டி பார்க்கலாம். திரும்பி இதுல ஒரு தனுஷ் சார் ஆக்டிங் டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படி சீன் என்ன சீன் சொல்லுவீங்க? ரொம்ப ஆப்டா இருந்தது. லைக் ஒரு சீனுக்கும் வந்து அப்படியே அவரா வந்து செதுக்குற மாதிரி இருந்தது. ஒரு கேரக்டர்ஸும் அப்படியே தான் இருந்தது. லைக் ரொம்ப ஆப்டா நேச்சுரலா இருந்தது. லைக் நம்ம ஏதோ படம் பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகல. நீங்க வந்து நான் வந்து லைக் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அதை தான் சொல்றேன் நானு. பட் ஆனா வந்து இப்போ நடிப்பின் அசுரன்ல இருந்து தனுஷ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருக்காரு தலைவர். டைரக்ஷன் இன் டான் அடுத்த டைட்டில். புரியல. நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஆப்டா பண்ணியிருந்தாங்க. அந்த அண்ணன் தங்கச்சியோட லவ் அண்ட் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு மட்டும் முக்கியமான படம் இல்ல, எங்களுக்கும் முக்கியமான படம் தான். தனுஷ் ஃபேன்ஸ் இது எங்களுக்கு ஒரு சம்மர் ட்ரீட். புரியல. வேற லெவல் காம்போங்க. ஒரு பக்கம் செல்வராகவனை விட்டீங்க நீங்க. இந்த காம்போ வேற லெவல்ல இருந்தது. நிறைய செலிபிரிட்டிஸ் உள்ள இருந்தாங்க. நிறைய ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டிஸ். அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ்லாம் கரெக்ட்டா கொடுத்திருக்காரு தனுஷ் அவர்கள். அவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப ஆப்டா இம்பார்ட்டன்ஸோட கொடுத்திருந்தாரு. லைக் இவங்க இம்பார்ட்டன்ட் இல்ல இவங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எதுவுமே இல்ல. தேர் இஸ் நோ பயாஸ். எவ்ரிஒன் ஷோட் தி ட்ரூ டேலண்ட் இன் இட். ஓகே, 10க்கு ரேட்டிங் கொடுக்கலாம். 10 எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. இன்ஃபினிட்டி போட்டுக்கோங்க. ஓகே, थैंक யூ. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன சீன் சொல்லுவீங்க? புரியல. பிடிச்ச சீன் ஏதோ ஒரு சீன் என்ன சீன் சொல்லுவீங்க? பிடிச்ச சீனா தங்கச்சிக்காக லாஸ்ட்ல சாவடிப்பாங்க தம்பி. அது சாங் எல்லாம் நல்லா இருக்கா? 100 எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 100. என்ன தனுஷ் ஃபேன்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படமும் செகண்ட் ஹாஃப் இன்னொரு படம் மாதிரி ரெண்டு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. எங்கேயுமே லேக் இல்லை. அது நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ராக் ஆகுது. நிறைய லேக் இருக்குது. கொஞ்சம் ஆவரேஜான ஒரு படம் மாதிரி இருக்குது. ஓவராலாக கண்டிப்பாக நான் ஒரு தடவை பார்க்கலாம். படத்தில் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு மைனஸாக இருக்கும். பட் அதர்வைஸ் ஓகே. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஒரு சாங் வருது. அதெல்லாம் வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காரு. தனுஷ் டைரக்ஷன் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவர் தம்பிக்கெல்லாம் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த கதைக்கு அந்த மாதிரி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ வெறும் அவர் மேலே தான் காமிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ரேஞ்சில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு ஸ்லோ கொஞ்சம் லேக் இருந்தாலும் பட் ஓவராலாக ஒரு நல்ல படம் தான் கொடுத்துருக்காரு தனுஷ். 100க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 100க்கு அரௌண்ட்